இனிய வணக்கம். ஏற்கனவே இந்த சேனல்ல ஈரான், இஸ்ரேல் மற்றும் வடகொரியா நாடுகளை பத்தி டீட்டெயிலா வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை தொடர்ந்து இந்த வீடியோல சிங்கப்பூர் நாட்டை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சிங்கப்பூர் நாடு தென்கிழக்கு ஆசியாவில் மலேசிய தீபகற்பத்தின் தெற்கு முனையில் அமைந்துள்ள ஒரு சிறிய தீவு நாடாகும். இது பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் அமைந்துள்ளதால் ஆண்டு முழுவதும் வெப்பமான மற்றும் ஈரப்பதமான காலநிலையை கொண்டுள்ளது. சிங்கப்பூரின் எல்லைகள் பார்க்கும்போது வடக்கே மலேசியாவுடன் தெற்கே இந்தோனேஷியாவின் ரியாவ் தீவுகளுடன் கடல் வழி எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. உலக வரைபடத்தில் ஒரு சிறிய புள்ளியாக தெரிந்தாலும் இது உலகின் மிக முக்கியமான வணிகம் மற்றும் கடல்சார் மையங்களில் ஒன்றாக திகழ்கிறது. பிரதான தீவுகளுடன் சேர்த்து சுமார் 60க்கும் மேற்பட்ட சிறிய தீவுகளை உள்ளடக்கிய சிங்கப்பூர் நில மீட்பு திட்டங்கள் மூலம் தனது நிலப்பரப்பை தொடர்ந்து விரிவுபடுத்தி வருகிறது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகள் கடல் மட்டத்திலிருந்து 15 மீட்டருக்கும் குறைவான உயரத்திலே உள்ளன. மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப கடலை தூர்வாரி நிலமாக மாற்றும் திட்டங்கள் மூலம் சிங்கப்பூர் தனது ஒட்டுமொத்த நிலப்பரப்பை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இங்கு இயற்கையான ஆறுகள் மற்றும் ஏரிகள் குறைவாக இருந்தாலும் மழைநீரை சேமிக்க மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பல தேக்கங்கள் ரிசர்வாயர்ஸ் நிலப்பரப்பின் முக்கிய அம்சமாக திகழ்கிறது. தோட்ட நகரம் என்று அழைக்கப்படும் இந்நாட்டில் கட்டிடங்களுக்கு இடையே ஏராளமான செயற்கை காடுகள், பூங்காக்கள் மற்றும் இயற்கை இருப்பு பகுதியில் திட்டமிட்டு பாதுகாக்கப்படுகின்றன. இப்போ சிங்கப்பூருடைய கேபிட்டல் பார்க்கலாம், தலைநகர். சிங்கப்பூர் ஒரு தீவு நாடாகவும் அதே சமயம் ஒரு நகரமாகவும் இருப்பதால் சிங்கப்பூரின் தலைநகரம் சிங்கப்பூர் நகரமே ஆகும். சிங்கப்பூர் சிட்டி தான் இதனுடைய கேபிட்டல். நாட்டின் நாடாளுமன்றம், உச்ச நீதிமன்றம் மற்றும் பிரதமரின் அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து முக்கிய அரசு நிர்வாக கட்டடங்களும் இந்நகர பகுதியிலேயே அமைந்துள்ளது. நகரின் மையப்பகுதியில் வானளாவிய கட்டடங்களுடன் கூடிய உலகத்தரம் வாய்ந்த வர்த்தக மையம் அமைந்துள்ளது. இது ஆசியாவின் மிக முக்கியமான நிதி மையங்களில் ஒன்றாகும். கலாச்சார சங்கமம். தலைநகர் பகுதியில் நவீன கட்டிடங்களுடன் லிட்டில் இந்தியா, சைனா டவுன் மற்றும் கம்பவுண்ட் கிளாம் போன்ற பாரம்பரிய இடங்களும் இணைத்து காணப்படுவது இதன் சிறப்பாகும். உலகிலேயே மிகவும் பாதுகாப்பான மற்றும் தூய்மையான தலைநகரங்களில் ஒன்றாக சிங்கப்பூர் நகரம், அதாவது சிங்கப்பூர் சிட்டி, தொடர்ந்து முதலிடம் பிடித்து வருகிறது. இப்போ சிங்கப்பூருடைய மக்கள் தொகை பார்க்கலாம். பாப்புலேஷன். பன்முகத்தன்மை. சிங்கப்பூர் ஒரு பல்லின நாடாகும். இங்கு சீனர்கள் சுமார் 74%, மலாய்க்காரர்கள் 13% மற்றும் இந்தியர்கள் 9% என பல்வேறு இனத்தவர் ஒற்றுமையாக இங்கு வாழ்கின்றனர். தற்போதைய கணக்கீட்டின்படி சிங்கப்பூரின் மொத்த மக்கள் தொகை சுமார் 5.9 மில்லியன் முதல் 6 மில்லியன் வரை உள்ளது. மிக சிறிய நிலப்பரப்பை கொண்டிருப்பதால் சிங்கப்பூர் உலகின் மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது. தமிழ், ஆங்கிலம், மலாய் மற்றும் மாண்ட்ரின் ஆகிய அதிகாரப்பூர்வ மொழிகளாக இங்கே உள்ளன. அதேபோல் பௌத்தம், கிறிஸ்தவம், இஸ்லாம் மற்றும் இந்து சமயம் என பல மதங்களை பின்பற்றுபவர்கள் இங்கு வசிக்கின்றனர். சிங்கப்பூருடைய மொழிகள் பார்க்கலாம். லாங்குவேஜஸ். 4 அதிகாரப்பூர்வ மொழிகள். சிங்கப்பூரில் ஆங்கிலம், மலாய், மாண்ட்ரின் மற்றும் தமிழ் ஆகிய 4ம் அதிகாரப்பூர்வ மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. நிர்வாகம், கல்வி மற்றும் வணிகம் ஆகியவற்றில் ஆங்கிலம் முதன்மை மொழியாக பயன்படுத்தப்படுகிறது. இது பல்வேறு இன மக்களிடையே ஒரு இணைப்பு மொழியாகவும் செயல்படுகிறது. வரலாற்று ரீதியாகவும் அரசியலமைப்பு ரீதியாகவும் மலாய் மொழி சிங்கப்பூரின் தேசிய மொழியாக கருதப்படுகிறது. அந்நாட்டின் தேசிய கீதம் மலாய் மொழியிலேயே பாடப்படுகிறது. மாணவர்கள் பள்ளிகளில் ஆங்கிலத்துடன் சேர்த்து தங்களின் இன அடையாளத்தை பேண தாய்மொழி மதர் டங் பாடத்தையும் கட்டாயமாக கற்கின்றனர். இப்போ சிங்கப்பூரினுடைய கரன்சி பார்ப்போம். நாணயம். சிங்கப்பூரின் அதிகாரப்பூர்வ நாணயம் சிங்கப்பூர் வெள்ளி, அதாவது சிங்கப்பூர் டாலர் ஆகும். ஒரு சிங்கப்பூர் வெள்ளி என்பது 100 காசுகளுக்கு சென்ட்ஸ் சமமானது. தற்போது 5, 10, 20, 50 காசுகள் மற்றும் ஒரு வெள்ளி நாணயங்கள் புழக்கத்தில் உள்ளன. சந்தையில் பொதுவாக 2, 5, 10, 50 மற்றும் 100 வெள்ளித்தாள்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதில் 1000 மற்றும் 10,000 வெள்ளித்தாள்கள் பண மோசடியை தவிர்க்க தற்போது புதிதாக அச்சிடப்படுவதில்லை. சிங்கப்பூர் நாணயத்தாள்களில் அந்நாட்டின் 4 அதிகாரப்பூர்வ மொழிகளில் ஒன்றான தமிழ் இடம்பெற்றுள்ளது. சிங்கப்பூர் என்ற பெயர் தமிழில் அச்சிடப்பட்டிருப்பது தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கும் விஷயமாகும். இப்போ நம்ம சிங்கப்பூர் நாட்டுடைய பொருளாதாரம், அதாவது எக்கனாமி பார்ப்போம். சிங்கப்பூர் உலகின் மிகவும் வளர்ச்சியடைந்த மற்றும் திறந்த சந்தை பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளில் ஒன்றாகும்.
நாட்டின் பொருளாதாரம் முக்கியமாக உற்பத்தி, நிதி சேவைகள், சுற்றுலா மற்றும் உலகத்தரம் வாய்ந்த வணிகத்துறை ஆகியவற்றினை சார்ந்துள்ளது. உலகின் பரபரப்பான துறைமுகங்களில் ஒன்றை கொண்டுள்ள சிங்கப்பூர் சர்வதேச வர்த்தகம் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் உலகளாவிய மையமாக திகழ்கிறது. உலகிலேயே அதிக தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி (GDP கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்) பெர் கேபிட்டா கொண்ட நாடுகளில் ஒன்றாக சிங்கப்பூர் முன்னிலையில் உள்ளது. இயற்கை வளங்கள் குறைவாக இருந்த போதிலும் திறமையான மனிதவளம், ஊழலற்ற நிர்வாகம் ஊழலற்ற நிர்வாகம் மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் கொள்கைகள் மூலம் பெரும் பொருளாதார வளர்ச்சியை எட்டியுள்ளது இந்த சிங்கப்பூர் நாடு. இப்போ நம்ம சிங்கப்பூர் நாட்டுடைய கிளீனினஸ், சுத்தம், அதை பற்றி பார்க்கலாம். உலகிலேயே மிகவும் சுத்தமான மற்றும் பசுமையான நாடுகளில் ஒன்றாக சிங்கப்பூர் திகழ்கிறது. இதற்காக தோட்ட நகரம் கார்டன் சிட்டி என்ற சிறப்பினை இது பெற்றுள்ளது. பொது இடங்களில் குப்பை போடுவது, எச்சில் துப்புவது மற்றும் சுவரொட்டிகள் ஒட்டுவது போன்ற செயல்களுக்கு இங்கு கடுமையான அபராதங்கள் மற்றும் தண்டனைகள் விதிக்கப்படுகின்றன. சட்டங்களுக்கு அஞ்சுவது மட்டுமல்லாமல் தூய்மையை பேணுவதை ஒரு கடமையாகவும் கலாச்சாரமாகவும் அந்நாட்டு மக்கள் பின்பற்றி வருகின்றனர். சிங்கப்பூரில் சேமிக்கப்படும் குப்பைகள் முறையாக எரிக்கப்பட்டு அதிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. மீதமுள்ள சாம்பல் கொண்டு செயற்கை தீவுகள் உருவாக்கப்படுவது உலகிற்கே மிக சிறந்த உதாரணமாக சிங்கப்பூர் நாடு திகழ்கிறது. இப்போ நம்ம சிங்கப்பூர் நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர், அதை பார்க்கலாம். சிங்கப்பூர் உலகின் மிகவும் பாதுகாப்பான நாடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இங்கு குற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்பதால் மக்கள் அச்சமின்றி எந்த நேரத்திலும் நடமாட முடியும். போதைப்பொருள் கடத்தல், கொலை போன்ற கடுமையான குற்றங்களுக்கு இங்கு மரண தண்டனை வழங்கப்படுகிறது. மேலும் பொது சொத்தை சேதப்படுத்துதல் போன்ற செயல்களுக்கு பெரம்படி போன்ற தண்டனைகளும் இங்கு நடைமுறையில் உள்ளன. பொது இடங்களில் புகைப்பிடிப்பது, சுயங்கம் விற்பனை செய்வது மற்றும் சாலை விதிகளை மீறுவது போன்ற சிறிய தவறுகளுக்கும் அதிகப்படியான அபராதம் விதிக்கப்படுவதால் சமூகத்தில் சிறந்த ஒழுக்கம் பேணப்படுகிறது. இனம், மதம் அல்லது அந்தஸ்து என பாராமல் சட்டம் அனைவருக்கும் சமமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த நீதியான அணுகுமுறையே அந்நாட்டின் அமைதிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் அடித்தளமாக உள்ளது. அடுத்தது சிங்கப்பூர் பாஸ்போர்ட், கடவுச்சீட்டு. சிங்கப்பூர் பாஸ்போர்ட் உலகின் மிக வலிமையான கடவுச்சீட்டுகளில் ஒன்றாக தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. இதன் மூலம் உலகெங்கிலும் உள்ள 190க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு முன் அனுமதி விசா இன்றி பயணம் செய்ய முடியும். கள்ளத்தனமாக நகல் எடுக்க முடியாதபடி அதிநவீன பயோமெட்ரிக் தொழில்நுட்பம் மற்றும் லேசர் பாதுகாப்பு அம்சங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாஸ்போர்ட்டின் அட்டை சிவப்பு நிறத்தில் இருக்கும். அதன் முகப்பில் சிங்கப்பூரின் தேசிய இலச்சினை மற்றும் 4 அதிகார மொழிகளில் சிங்கப்பூர் என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். உலக நாடுகளிடையே சிங்கப்பூர் கொண்டுள்ள நற்பெயர் மற்றும் தூதரக உறவுகள் காரணமாக இந்த பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் சர்வதேச விமான நிலையங்களில் மிக விரைவான குடிநுழைவு சோதனைகளை இமிகிரேஷன் கடக்க முடிகிறது. அடுத்தது சிங்கப்பூர் நாட்டின் சுற்றுலா, டூரிசம். மெரினா பே சாண்ட்ஸ், கார்டன்ஸ் பை தி பே, சென்டோசா தீவு போன்றவை உலகெங்கிலும் உள்ள சுற்றுலா பயணிகளை கவரும் முக்கிய இடங்களாகும். சிங்கப்பூரின் வருவாயில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பயணிகள் இந்நாட்டிற்கு வருகை தருகின்றனர். வானளாவிய கட்டிடங்களுக்கு இடையே ஜுராங் பறவைகள் பூங்கா, சிங்கப்பூர் விலங்கியல் தோட்டம் மற்றும் இரவு நேர சஃபாரி, நைட் சஃபாரி போன்ற இயற்கை சார்ந்த பொழுதுபோக்கு இடங்கள் இங்கு சிறப்பாக அமைந்துள்ளன. லிட்டில் இந்தியா, சைனா டவுன் மற்றும் கம்போங் கிளாம் போன்ற பகுதிகள் சிங்கப்பூரின் பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சாரம், உணவு மற்றும் பாரம்பரியத்தை சுற்றுலா பயணிகளுக்கு அறிமுகப்படுத்துகின்றன. அடுத்தது சிங்கப்பூருடைய வாழ்க்கை தரம். ஆசியாவிலே மிக உயர்ந்த வாழ்க்கை தரத்தை கொண்ட நாடுகளில் சிங்கப்பூர் முதன்மையானது. சிறந்த உள்கட்டமைப்பு, நவீன வீட்டு வசதி மற்றும் உலகம் தரம் வாய்ந்த பொது சேவைகள் இங்கு உறுதி செய்யப்படுகின்றன. குற்றங்கள் மிக குறைந்த நாடு என்பதால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் எந்த நேரத்திலும் பயமின்றி நடமாட முடியும். இந்த உயரிய பாதுகாப்பு உணர்வு மக்களின் மன நிம்மதிக்கு முக்கிய காரணமாக உள்ளது. சிங்கப்பூர் உலகின் மிக சிறந்த சுகாதார அமைப்புகளில் ஒன்றை கொண்டுள்ளது. நவீன மருத்துவ வசதிகள் மற்றும் அதிக ஆயுட்காலம் கொண்ட மக்களை கொண்ட நாடாக இது திகழ்கிறது. தோட்டா நகரம் என்று அழைக்கப்படும் இந்நாட்டில் மாசு குறைவான காற்று, தூய்மையான குடிநீர் மற்றும் பசுமையான பூங்காக்கள் மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு துணை புரிகின்றன.